நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோடு துணை காவல்துறை கண்காணிப்பாளர் விஷ்ணு பிரியா தற்கொலைக்கான காரணம் குறித்த சர்ச்சை நீண்டு கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கோகுல்ராஜ் வழக்கில் கைதானவர்களின் உறவினர்கள் புதிய குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளனர். அந்த குற்றச்சாட்டுகளுக்கு உரம் சேர்க்கும் வகையில் சில ஆதாரங்களும் நமக்கு கிடைத்துள்ளன. விஷ்ணு பிரியாவை அந்த டிஐஜியோட பிரஷர்னால அன்வான்ட் பர்சன்ஸை வந்து ரெண்டு மூணு பேரை வந்து அவ ரிமாண்ட் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்தது. ரிமாண்ட் முடிச்சுட்டு அவங்களுக்கு கூண்டாஸ் போட சொன்னதுனால தான் இவ வந்து கமிட்டட் சூசைட். இதுதான் என்னோடது. ஸோ அவளோட சாவுக்கு முழு காரணமும் இந்த கேஸும் இந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் அண்ட் இந்த இன்வெஸ்டிகேஷன்ல அவளுக்கு எந்த உடன்பாடும் கிடையாது. இதை வந்து நிறைய டைம் வந்து அவ என்கிட்ட பேசியிருக்கிறா. தற்கொலை செய்து கொண்ட டிஎஸ்பி விஷ்ணு பிரியாவின் தோழியான இவரின் குற்றச்சாட்டை உறுதிப்படுத்தும் வகையில் புதிய ஆதாரம் ஒன்று புதிய தலைமுறை வசம் கிடைத்துள்ளது. பொறியியல் பட்டதாரியான கோகுல்ராஜின் கொலை வழக்கில் இதுவரை 19 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதில் செல்வகுமார், சங்கர், அருள் செந்தில் உள்ளிட்டவர்களின் மீது குண்டர் சட்டம் போடப்பட்டுள்ளது. செல்வகுமார் மீது பொய் வழக்கு புனையப்பட்டு குண்டர் சட்டத்தின் கீழ் அடைக்கப்பட்டுள்ளதாக அவரது குடும்பத்தினர் குற்றம் சாட்டியுள்ளனர். கோகுல்ராஜ் கொலை வழக்கு சம்பந்தமா வந்து அவர்கிட்ட விசாரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட்டிட்டு போயிருக்காங்க. கூட்டிட்டு போய் அவங்க கஸ்டடியில தான் வச்சிருக்காங்க. 7ஆம் தேதி வந்து வெண்ணந்தூர்ல போய் ஒரு சில்லி கடையை அடிச்சு நொறுக்கி ஒரு 2000 ரூபாய் வழிப்பறி பறிச்சதாக அவங்க மேல வந்து ஒரு பொய் கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க. பங்கள பல லட்ச ரூபாய் டர்ன் ஓவர் பண்ற பங்கள கேசியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு போய் வந்து ஒரு சில்லி கடையை அடிச்சு உடைச்சு ஒரு 2000 ரூபாய் வழிப்பறி செய்யணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது. பொய்யான ஜோடிக்கப்பட்ட வழக்குகள் தான் அனைத்துமே. ராபரி போட்டிருக்காங்க, அது எல்லாமே ஜோடிக்கப்பட்ட வழக்கு. அது பொய்யான வழக்குன்றது உண்டான அனைத்து ஆதாரங்களும் எங்ககிட்ட இருக்கு. அது வந்து பொய்யான வழக்குன்னு நாங்கள் கண் கூட பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது சம்பந்தமா நாங்கள் மேலதிகாரிகள், டெல்லி மனித உரிமை ஆணையம், மகளிர் ஆணையம், முதலமைச்சர் தனிப்பிரிவு, எஸ்பி எல்லாத்துக்குமே வந்து அட்லாஜ்மெண்ட் கார்டோட நாங்கள் வந்து கம்ப்ளைண்ட் அனுப்பிச்சிருக்கோம். ஆனால் இது நாள் வரைக்கும் எங்களுக்கு யாருமே உதவியோ தக்க நடவடிக்கையோ அதை பற்றி சரியான விசாரணையோ எதுவுமே நடத்தப்படலை. விசாரணைக்காக கடந்த ஜூலை மாதம் 6ஆம் தேதி காவல் நிலையத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்ட செல்வகுமார் மறுநாள் மாலை வரை வீடு திரும்பவில்லை. இந்த நிலையில்தான் அவர் வழிப்பறியில் ஈடுபட்டதாக வழக்கு பதிவு செய்யப்படுகிறது. ஆறாம் தேதி மதியம் வந்து ஒரு 12 மணி அளவில் வந்து இதில் இருந்து பங்குக்கு போயிட்டு செல்வகுமாருங்கிறவர்கிட்ட பைக் வாங்கிட்டு கொங்கனாபுரம் ஃபைனான்ஸுக்கு போயிருந்தார். அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிருக்காங்க. கூட்டிகிட்டு போயிட்டு 7ஆம் தேதி வந்து ஒரு பொய் வழக்கு வெண்ணந்தூர் சில்லி கடையில் போய் கத்தி காட்டி 2000 ரூபா பணமும் ஒரு கையில் இருந்த வாட்சியும் பிடிங்கிட்டு அந்த மாதிரி ஒரு பொய் வழக்கு போட்டு மறுபடியும் குண்டர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த குற்றச்சாட்டுகள் குறித்து விளக்கம் கேட்டபோது கோகுல்ராஜ் கொலை வழக்கில் விசாரணை முறையாக நடந்ததாகவும் டிஎஸ்பி மகேஸ்வரியின் குற்றச்சாட்டில் உண்மையில்லை என்றும் மேற்கு மண்டல ஐஜி சங்கர் தெரிவித்துள்ளார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர்கள் விஜயகுமார் மற்றும் ஜான் மைக்கேலுடன் மகாலிங்கம் பொன்னுசாமி.